வாழ்வு என்னவாகுமோ என்று பயப்படாதே. என்ன நடக்கப் போகின்றதோ எல்லாமே இப்படி நம்முடைய எண்ணங்களுக்கு மாறாக நினைக்கின்றதே என்ற ஒரு துளியும் பயம் வேண்டாம் உனக்கு. இந்த முருகன் நான் என்று சத்தியமிட்டு சொல்கின்றேன், இன்னும் 60 நிமிடத்தில் உன் வாழ்வில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போகின்றது என்று. பொறுமையாக இத்தனை நாள் காத்திருந்ததற்கான பலன் இப்பொழுது உனக்கு கைமேல் கிடைக்கப் போகின்றது. என்னை நோக்கி நீ வந்ததன் மிகப்பெரிய அர்த்தத்தை இன்றைய தினத்தில் நீ கண்டு விடுவாய். உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறிவிடும். பிரச்சனைகளாக தெரிந்தது கூட இப்பொழுது உன் வாழ்விற்கான நன்மைகளாக மாறி உனக்கு கை கொடுத்து உதவும். உன்னை சிந்திக்க வைக்கும் சில பிரச்சனைகள், அழ வைக்க மட்டும் பிரச்சனைகள் வருவது இல்லை. இனிமேல் உன் வாழ்நாள் முழுக்க நீ அழாமல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்ததான் சில பிரச்சனைகள் வருகின்றது. வீணாக எல்லாவற்றையும் நினைத்து பயப்படுவதை விட்டுவிடு. உன் மனம் சில விஷயங்களால் குழம்பி தவிக்கின்றது. தேவையான விஷயங்களை பற்றி சிந்திக்காமல் தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திப்பதால் குழப்பம் அதிகமாகின்றது. அந்த நிலை விலக வேண்டும். எதுவும் மாறவில்லையே என்று கஷ்டப்படுகின்ற நிலையும் விலக வேண்டும். எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாறுதல்களை அடைந்து கொண்டு இருக்கின்றது என்று நம்பும் பொழுது அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையில் மாற்றமாக அதிசயங்களாக உன்னை வந்து அடையும். அதிகமான நம்பிக்கையை யார் மீது வைக்கின்றாயோ அந்த இடத்தில் ஒரு சில நேரங்களில் ஏமாற்றம் ஏற்படும் பொழுது மனமுடைந்து போய்விடுகின்றாய். ஆனால் அந்த நம்பிக்கை எப்பொழுதும் உனக்கு பலன் தராமல் போய்விடாது. ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் போகின்றது என்பதால் வாழ்க்கையில் எந்த விஷயமுமே நீ நினைத்த மாதிரி நடக்காது என்று அர்த்தமாகிவிடாது. உனக்கான நல்ல நல்ல விஷயங்கள், உனக்கு தேவையான விஷயங்கள், உன் வாழ்விற்கு எப்பொழுதும் நிலையான இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்படும். பரிபூரணமான அதிசயம் இன்று உன் கண்களுக்கு காண்பிக்க படிப்படியாக என்னுடைய வேலைகளை நான் செய்து வந்தேன். இப்பொழுது அது முழு பரிபூரணத்தை பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றது. ஆனந்த கண்ணீரோடு இந்த முருகனுக்கு இன்று நீ நன்றி தெரிவிப்பாய். அழுது புலம்பிய நாட்கள் எல்லாம் இன்றோடு முடிவடைந்துவிடும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இந்த முருகன் நான் இருக்கின்றேன் என்று நம்பித்தானே அத்தனை விஷயங்களையும் மனதிற்குள் என்னிடம் பகிர்ந்தாய். பகிர்ந்த அந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் வடிகட்டு கலைந்துவிட்டு நன்மைகளை மட்டும் இப்பொழுது உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நான் எல்லா விஷயத்தையும் உனக்கு உயிருக்கு உயிராக இருந்து செய்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையான நீ நினைத்த, என்னை நினைத்த மறுகணமே உனக்கு தேவை என்று நீ நினைத்த உதவியும் பின்னாலேயே வரும். உன் விருப்பப்படி என்னிடம் நீ கேட்டது எதுவாக இருந்தாலும் அது உனக்கு கிடைத்தே தீரும். மற்ற விஷயங்களை பற்றி நான் பார்த்து கொள்கின்றேன். எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். யாம் இருக்க பயமேன் என்கின்ற ஒரு மந்திரம் உனக்கு போதும். உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க, துணிச்சலை உனக்கு கொடுக்க. அன்றாடம் நான் உன் செவிகளில் என்னுடைய வாக்கை தவறாமல் சேர்த்து கொண்டிருக்கின்றேன். என் தரிசனத்தை அவ்வப்பொழுது கொடுத்து உன்னை மகிழ்விக்கின்றேன். இத்தனைக்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து வெற்றியை உனக்கு கொண்டு வந்தும் சேர்க்கின்றேன். விரைவில் உன்னை தேடி மிகப்பெரிய அதிசயம் வரப்போகின்றது. அது இன்றைய நாளில் அமைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. நல்லது நடக்கும்.